அப்புறம் நான் என்ன விசேஷம் அது? எப்போ எப்படி எக்ஸாம் எழுத? எப்போ எனக்கு எக்ஸாம் எப்போ உனக்கு? 17th இன்னும் 3 days இருக்கு. ஓடு 17th இருந்து 7th March. ஓ 7th மார்ச் வரைக்கும். ஓகே, 17th வரைக்கும். ஓகே, வெரி குட். ம் ஏன்னா இது நான் ஃபைனல் எக்ஸாம் உனக்கு? ஆமா, 10th final exam. ஓ, ஃபைனல் எக்ஸாம். ஓகே, இப்போ இதில் மார்க்ஸ் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு? 6 subjects: என்னென்ன அது? English, Hindi, Maths, Science, Social, Computer. இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ், சோஷியல், கம்ப்யூட்டர். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, Science அஞ்சு. தான். ஆ, Science. ஓகே, சோஷியல் அண்ட் இப்போ கம்ப்யூட்டர் உனக்கு இருக்கா? இங்கிலீஷ், ஹிந்தி. வேற லாங்குவேஜ் இல்லையா உனக்கு? இங்கிலீஷ் ஹிந்தி தான் இருக்கா? ஆமா. வேற லாங்குவேஜ் என்ன கொடுக்க மாட்டாங்களாங்க? இல்ல, 2 தான் வரும். இங்கிலீஷ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். அதுல ஹிந்தி சூஸ் பண்ணிருக்கோம். இல்லை உங்கள் ஸ்கூலில் இருக்கா? சப்போஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங், அது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கா? சான்ஸ்கிரிட் கிளாஸ், ஸ்பானிஷ் ஆஹா. கிளாஸ் இல்லையா? அப்படி இல்லையா? ஹிந்திக்கு பதிலா சான்ஸ்கிரிட் போடலாம் வேணும். ஹிந்திக்கு பதிலாக சான்ஸ்கிரிட் வேணாம். அடிஷ்னல் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ் இல்லையா வேற? அடிஷனல் பண்ண முடியாது. ஓகே, அவங்க ஸ்கூல்ல இருக்கா? அவன் பேர் என்ன? உங்க கசன் பேர் என்ன? சூர்யா. அவன் ஸ்கூல்ல இருக்கா அப்படி? அவனுக்கும் இல்ல, இதே மாதிரிதான் செகண்ட் லாங்குவேஜ் இருக்கு. அப்புறம் சின்ன கிளாஸ்ல எல்லாம் தேர்ட் லாங்குவேஜ் இருந்துச்சு. தேர்ட் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ் இருக்குமா? ஆமா ஆமா இருக்கும். தேர்ட் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ். அது ஏன்ப்பா பண்ணல நீ தேர்ட் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ்? நான் கன்னடா பண்ணேன் அதுல. ஓ, ஓ, கன்னடா படிக்க தெரியுமா கொஞ்சம் இப்போ உனக்கு? நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ரீடிங். ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும்னா சரி. இப்போ ம். இப்படி எப்படி என்ன வாட் ஹெல்ப் யூ வாண்ட் ஃப்ரம் மீ சொல்லு. ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க? எனி டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆர் எனி சஜஷன் யூ வாண்ட்? What Preparation. what are the three difficulties you are facing? ம். எப்போ எது படிக்கன்னு கொஞ்சம் doubt இருக்கு. இப்போ எப்படி படிக்கணும் ப்ரையாரிட்டியா? ஓகே, ஆமா. ஓகே. அப்புறம் மெயினா அதுதான். சரி, இப்போ ஒரு டைம் டேபிள் இருக்கா உங்ககிட்ட? எந்த எந்த டேட்டுக்கு என்ன எக்ஸாம் இருக்கு. சரி. ஸோ நீ எப்படி படிப்ப? அந்த டைம் டேபிளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு அதில்? ஸ்கிரீன்ஷாட் இல்லைங்க, எழுதி ஒட்டி இருக்கேன் நான். விட்டுருக்கியா? ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் போடாங்கல்ல. வேணா நான் டைப் பண்ணி பண்றேன். இப்போ எனக்கு டைப் பண்ணு. ஸ்டோரி போர்டு எதில் போடுவாங்க தெரியுமா? ஸ்டோரி போர்டு இருக்குல்ல அதில். ஆ, பிரேக் பாயிண்ட் டாக்குமெண்ட் ஒயிட் போர்டு இருக்கு பாருங்க. ஹோஸ்ட் ஒன்லி ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். allow chronometer viewer to facilitate the meeting. Okay, இது எப்படி பண்ணணும்? ஒயிட் போர்டு. who can initiate this? all participants. இதுக்கப்புறம் என்னடா பண்ணணும்? ஒயிட் போர்டு ஷேரிங் எப்படி பண்ணணும்? ஒயிட் போர்டு. எனக்கு ஆப்ஷன் ஒயிட் போர்டு எங்க இருக்கு? disabling the setting only the host. வந்து பண்ணிட்டேன் ஒயிட் போர்டு. நீ பண்ணிட்டியா? ஆ, எப்படி பண்ண? ஷேர் ஸ்கிரீன் அமுக்கி அதுல செகண்ட் ஆப்ஷன் அமுக்கி. ஷேர் ஸ்க்ரீன் நீ போட்டு பண்ணு. ஷேர் அமுக்கிட்டு அதுல டாக்குமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கா? ஷேர்ல டாக்குமெண்ட்ஸா? ஆ, வந்துருச்சு. இல்ல வரல. நீ இல்ல 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 ஷேர் அமுக்குன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு டேப் ஓபன் ஆகுதுல்ல. ம், அதுல ஸ்கிரீன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அட்வான்ஸ்டு 3 ஆப்ஷன் இருக்கு மேல. ஆமா ஆமா, டாக்குமெண்ட்ஸ். அதுல டாக்குமெண்ட்ஸ் அமுக்குனா ஒயிட் போர்டு. ஓகே, அதான் அதை ஷேர் பண்ணிடணும் அவ்வளோதானா? ஆ, இப்போ ரெண்டு பேருக்கு வந்துருச்சா இது? இன்னும் ஷேர் ஆகலையே. ம், கேன்சல் டெம்ப்ளேட்டா? நியூ. இப்போ வந்துருச்சா? லோடிங் ஒயிட் போர்டுன்னு வருது. ஓகே, இப்போ வந்துருச்சுல. வந்துருச்சு.
ஓகே இப்போ வந்து நீ என்ன பண்ற சிவேச்ச குடு குடுபல்லா குடு குடுக்கும்பா. இங்க வருது என் கஷ்டம். ஓகே நம்ம 2 பேரும் பண்ணலாமா அப்படி? ஆமா, எரேஸ் பண்ணா இங்க அந்த பட்டன் இருக்கு, எரேசர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இங்க. இல்லை இது 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 இப்படி எரேஸ் பண்ணணுமா? ஓகே. இப்போ இது என்னது? இது இந்த பென்சில் என்ன? இந்த பென்சில் என்ன? இது பென்னு இது பென்சில் வந்து ஹைலைட்டரா? ஹைலைட்டர் ஒண்ணு, இது ஒண்ணு. ஓகே இதுல எழுது. என்ன எக்ஸாம் எழுது உனக்கு இதுல? டே 1 டே 2 டே 3 டே 1 டே 1. இது என்னடா சின்னதா வர மாட்டேங்குது. லைன் போடுறேன் இரு. இதுல டே 1 இதை திக்காக்கணும். என்ன பண்ணணும்? இது தின்னா இருக்கு எனக்கு. ஹைலைட்டரா? ஓகே ஓகே ஓகே. இது என்னடா? இது ஹைலைட்டர், இது ஹைலைட்டரா? இது பென். ஓகே ஓகே ரைட். இல்லடா இப்போ டே 1 இருக்குல்ல, டே 1 டே 1 வச்சுக்கோ. என்ன எக்ஸாம் டே 1? இரு, நான் இந்த மாதிரி போடுறேன். இல்ல டே 1 என்ன எக்ஸாம் சொல்ல எனக்கு தெரியல. டே 1 மேத்ஸ். ஓகே மேக்ஸ். டே 2 டே 2 இங்கிலீஷ். ஓகே இங்கிலீஷ். இப்படி எழுது. நீ எழுது. டே 3 எழுது. இங்க எழுது டே 3. டெக்ஸ்ட் வேண்டாமா இந்த மாதிரி? வேண்டாம் நம்ம டிஸ்கஷன். உனக்கு தான் தெரியுமா என்ன வேணும். எனக்கு டைம். எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு. சரி, டே 3 டி சயின்ஸ். எழுது. இங்க D3 எழுது. D3 எழுதணும்ல. D3 D4 D4 வந்து ஐடி, கம்ப்யூட்டர் ஐடி. ஓகே. டே 5 ஹிந்தி. ஹிந்தி. ஓகே. டே 6 6 டேஸ் இருக்குல்ல. ஆமா, 6 வந்து சோஷியல். என்னது? சோஷியல். சோஷியல் SOC. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம லெஃப்ட் கொண்டு போக முடியுமா? இதை மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. இதை பிடிச்சு பண்ணணுமா? கீழே உள்ள. ஓகே இதை பிடிச்சு பண்ணணும். இல்ல நான் சொல்றேன். இங்க உனக்கு இங்க எரேசர் இருக்குல்ல, இங்க லெஃப்ட் இல்ல பென் இருக்குல்ல இங்க லெஃப்ட்ல. அதுக்கு மேல பார்த்தனா செலக்ட்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கர்சர் மாதிரி. இங்க இதுல இதுவா? அந்த பென்லாம் இருக்குல்ல கீழே லெஃப்ட்ல. இந்த பென் தானே ஹைலைட்டர்? மேல உள்ள அது பென். ஆக்சுவலி எனக்கு விசிபிள் இல்ல உன்னோட ஆப்ஷன்ஸ் சரியா. ஓகே. ஆனா அதுக்கிட்டே ஒரு கர்சர் மாதிரி இருக்கும், செலக்ட்னு சொல்லி. அத அமுக்கிட்டேன்னா நீ அதை வச்சு ஓகே எதுனா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல என்னன்னா கொஞ்சம் மேல தூக்குதா? எப்படி? இல்ல இத கம்ப்ளீட்டா மேல தூக்க முடியாதுல்ல. அந்த அப்படி ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு எங்க அட்ரஸ் மேல கொண்டு போ. அப்படி இன்னும் மேல மேல மேல. ரைட். இன்னும் மேல. ரைட். எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது. இப்போ இதுல பாருடா. இதுல வந்து உனக்கு இதுல ஈஸி எது? இதுல ஈஸி இங்கிலீஷ்ல ஈஸி. ஓகே. ஸோ இங்கிலீஷ் வந்து உனக்கு வந்து ஈஸி இல்லையா? ஸோ இங்கிலீஷுக்கு வந்து யூ ஸ்பெண்ட் லெஸ் டைம் ஆன் தட். இது மூணும் ஈஸி. எது மூணு ஈஸி? இங்கிலீஷ், சயின்ஸ், ஐடி.
இங்கிலீஷ், சயின்ஸ், ஐடி. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு இல்லையா? ஆமா. இது ஒண்ணு. என்னடா அது கலர் எங்க படிச்சிருக்கு? கலர் நீ பென் அமுக்குனோடனே கீழே ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ உனக்கு ஓகே இது ஒண்ணு எரேசர், அது ஹைலைட்டர். இதுதான் ஹைலைட்டர். ஓகே, இந்த பாரு, இந்த இருக்கு பாரு, இந்த பாரு. இது இது ஏசி உனக்கு, இது ஏசி, இது ஏசி. 3 ஏசி ஆயிடுச்சா? ஆமா. இதுல 3ல எது டிஃபிகல்ட் உனக்கு? ஹிந்தி அண்ட் சோஷியல். ஹிந்தி அண்ட் சோஷியல். ஸோ இது 3ல எது ஜாஸ்தி டிஃபிகல்ட் உனக்கு? அதான் ஹிந்தி சோஷியல் ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். ஈக்குவல். மேக்ஸ் ஈஸியா? மேத்ஸ் வந்து நார்மல், நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனா பண்ணிடுவேன். ஓகே, இந்த ஹிந்தி அண்ட் சோஷியல் தான் உனக்கு வந்து கஷ்டமான சப்ஜெக்ட். இப்போ அல்டிமேட்லி ப்ராப்ளம் என்ன கேட்டனா, இது ஹிந்தி அண்ட் சோஷியல். ஓகே, இது என்ன கேட்டனா, இப்போ நீ ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கியா இல்லையா? ஆமா. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கல. நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ? யூ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ், யூ ஒர்க் ஆன் கொஸ்டின்ஸ் ஃபார் ஆனுவல் எக்ஸாம். கொஸ்டின்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட? லாஸ்ட் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆங்கிள் படி நீ. ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஆங்கிள் கொஸ்டின் பேப்பர்ல எப்போது பாருங்க 3, 4, 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட? எப்படி இருக்கு. அது எது எது ஜிஎஸ்டி கேட்கலான்னு பாருது. ஃபர்ஸ்ட் இயர்ல கட்டிருக்கான், தேர்ட் இயர்ல, அப்போ டெஃபினெட்லி வில் ரிப்பீட் இட். புரியுதா? ஸோ அதுல நீ வந்து பண்ண. ஸோ இப்போ என்ன, வாட் இஸ் சம்மரி? சம்மரி இஸ் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் லெஸ் டைம் ஆன் திஸ் 3. ஓகேவா? திஸ் 3ல திஸ் 4 வச்சுக்குவேன். மேக்ஸ் ஆல்சோ அதான் ஆவரேஜ் படிப்பே இல்லடா அது. ஓகேவா? அதனால நான் சொல்றேன் நான். ஓகேவா? புரியுது உனக்கு நான் சொல்றது? அதனால தான் கேட்டேன் நான். நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து மேத்ஸ் தான், அதனால இப்போ நான் டெய்லி மேத்ஸ் படிச்சு. ஒரு நிமிஷம். சொல்லு, இப்ப சொல்லு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து மேத்ஸ் தான். அதுக்கு நான் மேத்ஸ் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன் நைட்டு. அப்புறம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹிந்தி கொஞ்சம் காலையில படிச்சுக்கலாம். இந்த இங்கிலீஷ்க்கு வந்து 3 days கேப் இருக்கு. ஆனா எனக்கு 3 days தேவையில்லை. அதனால அதுல 2 days. ஐடி கூட கேப் இருக்கு உனக்கு? ஐடிக்கு ஆக்சுவலி வந்து 1 day தான் இருக்கு, அதனால அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இங்கிலீஷ் டே தான் நான் பார்த்து படிப்பேன். புரியுது இப்போ? ஓகேவா? கிளியர் உனக்கு? அது நீ என்ன பண்ணது கேட்டனா, இப்போ இப்படிதான் பண்ணணுமா? மாஸ் டெலிஷன் இருக்கா? டெலீட் பண்றதுக்கா? கீழ வந்து கிளியர் பேஜ் இருக்கு, அதாம்க்கு நான் கிளியர் ஃபுல்லா. கிளியர் பேஜ் ஃபுல்லா கீழ வந்தா அன்டு ரீடூலாம் இருக்கு, அது கிட்ட ஒரு டஸ்ட்பின் ஐகான். ஃபுல்லா கீழ வா, லெஃப்ட்ல இருக்கும், பாட்டம் லெஃப்ட் கார்னர் லெஃப்ட்ல. ஆமா, இதுவா? அங்க ஒரு கிளியர் பேஜ் ஐகான் இருக்கும், டஸ்ட்பின் மாதிரி. டாட் எம்பெட் மைண்ட் மேப். நீ அதான் அதுக்கும் கீழ
இதுக்குள்ள என்ன 3 பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் தான். டாட்ஸ் இதுல வந்து டாட்ஸ் போகாத, டாட்ஸ்க்கு போகாத. டாட்ஸ் இல்லையா? டாட்ஸ் குக்கீல அண்டு ரீடோ இல்லையா? இல்ல. அப்லோட் டெம்ப்ளேட். ஓகே. சரி, நான் கிளியர் பண்ணிடவா? கிளியர் பண்ணேன். இப்போ நீ என்ன பண்ணாக்கா, இனிமே நீ இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு டேட்டு 14. ஸோ 14 எனக்கு எப்படி தெரியல. பேசுறான். ஆமா, இதெல்லாம் இன்னொன்னு வர மாட்டேங்க. என்னது? கீழ்பட்ட வருமா? ஓகே. இப்போ நீ என்ன பண்ண கேட்டனா, இப்போ இன்னும் டேட் போட்டுக்கோ. இதுல டேட் இருக்குல்ல, என்ன எழுத மாட்டாங்க திடீர்னு. நல்லா எழுத மாட்டாங்க. கர்சர் மூவ் ஆகல. ஆ கர்சர் மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படி? தெரியலையே. ஸ்டாப் ஷேரிங் பண்ணிட்டு திருப்பி ரீஷேர் பண்றியா? இல்ல இப்போ வருது கொஞ்சம் திருப்பி. இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி போயிட்டே சுத்தா. ஸ்டாப் பண்ணி தரணும். நீ ஷேர் ஸ்கிரீன் பண்ணிருக்கல, ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணு. அதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி போய் ஷேரிங்ல போய் ஒயிட் போர்டு. என்ன வர மாட்டேங்க. ஷேர் டாக்குமெண்ட்ஸ் ஒயிட் போர்ட். இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, வந்துச்சு. ஓகே. இப்போ நீ என்ன பண்ண, இதை வந்து டேட் போட்டுக்கோ. இன்னைக்கு டேட். ஓகேவா? தென் சப்ஜெக்ட். ஓகே. இது அப்படின்னா இது வந்து டைம். ஸோ டே 1 இன்னைக்கு என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு வந்து 14 இல்லையா? 14ல மேக்ஸ் மட்டும் பண்ணுவேன், இல்லை வேற எதுவும் பண்ணுவேன்? மேக்ஸ் பிளஸ் ஹிந்தி பண்ணலாம். ஹிந்தி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அதான் ஹிந்தி தான். ஹிந்தி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் டே என்ன பண்ணுவேன்? நாளைக்கு டேட்டு. ஏன் டேட்டு அப்படி நீ போட்டுக்கிட்டேன்னா உனக்கு என்ன அவங்க கேட்டால் உனக்கு கிளியராக அதை நீ இதை மறந்துடலாம். நாளைக்கு என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலி 17th வரைக்கும் டெய்லி மார்க்ஸ் பண்ணுவேன். அது போக வேற ஏதாச்சும் பண்ணுவேன். அது என்னன்னு எழுதிக்கோ. நீ அப்புறம் வேணா சேஞ்ச் ஆகிக்கோ. எழுதலைன்னா உனக்கு வராது. What you cannot put in paper will never go in your mind. You have to put in your paper. What you cannot measure, you cannot improve. என்ன சப்ஜெக்ட் போடுவேன்? ஐடி. என்ன ஐடியா? ஐடி. ஓகே, ஐடி. நெக்ஸ்ட் அது மாதிரி எனக்கு இது போட்டு எனக்கு அனுப்பு. ஓகேவா? இது ஒன்று சொல்லிட்டேன் உனக்கு. ஹவு டு பிளான் சொல்லிட்டேன் உனக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் அபவுட் ஈஸி சப்ஜெக்ட். டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் ஈஸி சப்ஜெக்ட். ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேனா நாளைக்கு என்ன எழுத போறேன், ஃபர்ஸ்ட் எழுத போறேன், அது ஒன்று.
ரெண்டாவது கொஞ்சம் மற்ற பிளான். ஓகே ரைட். நீ இப்போ இதை எழுதி நோட்ஸ் பண்ணிக்கிடுவியா, என்ன பண்ணிக்கிடுவேன்? ஆ இதை நீ நோட்ஸ் பண்ணிக்கிடுவியா, என்ன பண்ணிக்கிடுவேன் இதை? இந்த டேபிள் சொல்றேன். இல்ல இல்ல எப்படி படிப்பேன்னு கேக்குறேன். படிக்கிறது மேத்ஸ் வந்து நான் ஆன்லைன்ல ஒருத்தர் பார்த்திருக்கேன், நல்லா சொல்லி தராரு. அவரே நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து எப்படி பண்ணுன்னு சொல்றாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த சொல்றத நீ சம்மரைஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவியா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவியா, எப்படி? ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், வெறும் நான் ரைட்டிங் பண்ணி வச்சுக்குவேன் கொஸ்டின்ஸ். ஓகே நான் அவங்க என்ன தர சொல்றேன், கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டே வருவேன், அவ்வளவுதான். நோட்ஸ் ஒன்றும் எடுக்கிறது இல்ல. நோட்ஸ் எடுக்கிறது இல்லடா. இப்போ நீ இப்போ அல்டிமேட்லி ஆர் யூ ப்ரிப்பேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு கொஸ்டினர் ஆர் நாட்? கொஸ்டினர் வச்சு தானே நீ பண்ற. எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்லடா, எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஆமா, பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு பண்றேன். இருக்குல்ல. இருக்கா இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கா உங்ககிட்ட? டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடு, டவுன் ஓபன் பண்ணு, இது ஷேர் பண்றேன் எனக்கு. பண்றேன், ஒரு நிமிஷம். இது எப்படி சேஞ்ச் பேஜ் எடுப்பேன், இதுவா? க்ளோஸ். ஸ்டாப் ஷேரிங் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தெரியலையே. ஸ்டாப் ஷேரிங் பண்ணவா? ஓகே. ம் ஓகே. இப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல உனக்கு? 34 38 இருக்கு. 38 எல்லாம் ஈக்குவல் மார்க்ஸ் தான் உனக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் 1 மார்க்ஸ், அப்புறம் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 4 மார்க், 5 மார்க் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் நானால என்ன பண்ணுதுன்னா, பென்சிலோட மார்க் பண்ணலாமா அவங்க பென்சில் கிளாஸ்ல கொஸ்டின் மார்க் கொஸ்டின் பேப்பர்ல? ஆஹா, இல்ல பண்ணக்கூடாது. டாட் போடலாமா, டாட் லேஸா? ஆஹா, கொஸ்டின் பேப்பர்ல எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணி விடணும் அது? நான் இதில் பண்ணிக்கணும். வெறும் ஆன்சர் ஷீட்டா எழுதணும், கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் பண்ணக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் நீ தானே கொண்டு வந்துருவேன்? கொண்டு வந்துடுவேன். சரி, கொஸ்டின் பேப்பர் லேஸா இப்படி புள்ளி இருக்க கூடாதா? இல்ல, அது வைக்க கூடாதான். ஆனா அதை வச்சு ஏதோ சீட்டிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நீ ஐடியா பாரு. இப்போ நீ என்ன பண்ணு, கொஸ்டின் பேப்பர்ல பென்சில் வச்சு எழுதிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணிடலாம்ல நீ ஆன்சர் பேப்பர்ல. ஆன்சர் ஷீட்ல பண்ணலாம். ஆமா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் காமி எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன், ப்ரையாரிட்டி சொல்றேன். மேல எடுத்துக்கோ. இப்போ கீழே போ, கீழே போ. இதுல உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். செக்ஷன் ஏ, செக்ஷன் ஏ ஈஸியா உனக்கு? ஆமா, எம்சிக்யூஸ் ஈஸி தான். இல்ல செக்ஷன் ஏனா 1 கொஸ்டின் ஈஸியா? ஆமா, ஆமா. ஓகே, 1. இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவியா டக்கு டக்கு டக்குன்னு? டைம் ஆகும், ஆனா பண்ணிடுவேன். எது கம்மியா டைம் ஆகும் உனக்கு? செக்ஷன் ஏயா, செக்ஷன் பியா, செக்ஷன் சியா? சொல்ல முடியாது, எல்லாம் மாறிட்டே இருக்கும். இல்ல இது தெரிஞ்ச வரைக்கும்டா உனக்கு எது டைம். இப்ப என்ன பண்ண, உனக்கு எத்தனை ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் உனக்கு? 3 hours. 3 hours ஃபிக்ஸட் தானே, 3.1 கொடுக்க மாட்டாங்கல்ல? ஆமா. இப்ப 3 hours 2 hours நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் 1 hourல பின்ன ப்ரெஷர் பண்ணவே இல்லையா உன்னைய நீ? டக்கு 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 டக்குன்னு பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா நீ வந்து நோட்ல எஸ்ஏ 1 ஈஸி, 2 இல்ல 3 இல்ல 11 ஈஸி, 12 முடியாது, 13 முடியாது, 14 நீ ஆர்டர்ல மாத்தி எழுத சொல்றியா? நீ எழுதிக்கோன்னு சொல்ல வர. நான் பேப்பர்ல பென்சில் உன்னோட ஆன்சர் பேப்பர்ல எழுதிக்கோ.
ஓ, நீ எனக்கு சொல்லி நான் சொல்றேன். ஒன்று மேலே எடு, எஸ்ஏ ஒன்று எடு. எஸ்ஏல செக்ஷன் ஏக்கு போ. மொத்தம் எத்தனை செக்ஷனு? 5. 5. ஓகே, செக்ஷன் A1ல இப்போ 1 ஈஸியா இல்லையா உனக்கு? ஆமா. 1 எழுதிக்கிட்டேன் இப்போ நல்லா. அப்புறம் 2. இதுவும் ஈஸி. 2 ஈஸி. அப்புறம் சொல்லிட்டே போ சீக்கிரம். செக்ஷன் ஏ யூஸ்வலி ஃபுல்லாவே ஈஸியா தான் இருக்கும். சரி, அப்போ விட்டுரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ பண்ணிடு. ஓகேவா? செக்ஷன் ஏ பண்ணிடு. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் செக்ஷன் ஏ. செக்ஷன் பிக்கு போ. செக்ஷன் ஏ எவ்வளோ மார்க்கு? 20. ஓகே, 20 மார்க்ஸ். செக்ஷன் பி போ. செக்ஷன் பியில் எவ்வளோ மார்க் அது? ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ் அதுவும். ஆமா, 2 மார்க்ஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ் கொஸ்டின். இதுல வந்து 5 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, இது ஈஸியா உனக்கு? சம்டைம்ஸ் ஈஸியா இருக்கும். இப்போ எனக்கு இதை பார்த்து சொல்லு, 21 ஈஸியா இல்லையா உனக்கு? 21 ஈஸி. ஓகே, 21 ஈஸி. அப்புறம் 22? 22வும் ஈஸி. ஓகே, 22 ஈஸி. 23? கொஞ்சம் விட்டுரு. நெக்ஸ்ட் 24. இது யோசிக்கணும், ஜியோமெட்ரி. சரி, யோசிக்கலாம், அப்புறம் விட்டுரு. யோசிக்க முடியாம 25. இதுவும் ஜியோமெட்ரி யோசிக்கணும். ஓகே, விட்டுரு. அப்போ செக்ஷன் 2ல 21 22 பண்ணுவேன் நீ. ஓகேவா? ஓ, நீ அப்படி மாத்தி ஆர்டர்ல ஈஸியானது பண்ண சொல்றியா? பென்சில் எழுத சொல்றேன் உனக்கு, கீழே போ. ஆர்டர்ல தான் ஆன்சர் எழுதணும், அதனால கேக்குறேன். நீ எப்ப வேணாலும் பண்ண, ஆர்டர் தான் ஆன்சர் எழுதணுமா? ஆமா. அப்படி இருக்கா? செக்ஷன் சீன் போட்டு போட. அடுத்தவங்க எப்படி பண்றாங்க கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவன் இல்ல, கரெக்ட் பண்ணுவான். பிரின்சிபல் சொன்னாங்க. ஆ, அங்க ஒரு கிளாஸ் நடத்தி அதுல சொன்னாங்க ஆர்டர்ல எழுதணும். லாஸ்ட் சரி. இயர்ல இருந்து ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் செக்ஷன் டில செக்ஷன் சில இது இருக்கு. இது யோசிக்கணும், இது ரொம்ப கஷ்டம். இது பண்ணிடுவேன். இது நம்பர் சொல்லு. செக்ஷன் சில எது ஈஸி? ஒரு நிமிஷம். செக்ஷன் சில 26 யோசிக்கணும். யோசிக்காம பண்றதெல்லாம் சொல்லு, எனக்கு நம்பர் சொல்லு. 28 ஈஸி. 29 ரொம்ப ஈஸி. 31 ரொம்ப ஈஸி. 31 ஈஸி. 30 வந்து ஈஸி, ஆனா ரொம்ப கால்குலேஷன் இருக்கு. ஓகே. அப்புறம் இதுவும் ஃபுல்லா ஜியோமெட்ரி யோசிக்கணும். 34 ஈஸி. 34 ஈஸி. 35 இதெல்லாம் 5 மார்க்ஸ் கொஸ்டின், ரொம்ப லென்த்தியா தான் இருக்கும், ஆனா ஈஸி தான். ஓகே. செக்ஷன் சி. செக்ஷன் இ வந்து இது ஃபுல்லா ரீட் பண்ணி பண்ணணும், கேஸ் பேஸ்ட். செக்ஷன் ஏ ஈஸியா? அது கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி ஃபுல்லா ரீட் பண்ணணும், அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அப்போனா நீ என்ன பண்ண, இப்ப கடைசியில் செக்ஷன் எது டைம் ஜாஸ்தி வேணுமோ அதை கடைசியில் வச்சுக்கோ. செக்ஷன் இ தான். செக்ஷன் டி அண்ட் செக்ஷன் இ தான் ரொம்ப லென்த்தியா இருக்கும், அதை கடைசியில் வச்சுக்கோ. அப்போ கரெக்டா நார்மல் ஆர்டர்லயே எழுதணும். நார்மல் ஆர்டர்லயே நீ பென்சில் வச்சுக்கோ. எது எது பண்ணணும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ, ஈஸியாயிடும். மார்க் ஸ்கோர் பண்ணணும்லடா உனக்கு. இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் ஈஸியானது பண்ணிட்டு அப்புறமா பண்ண சொல்றல்ல. ஆமா, ஏற்கனவே அப்படிதான் வருது. ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாம் ஈஸியா தான் வரும். அவனுக்கு இல்ல, உனக்கு ஈஸியா இல்லையான்னு பாரு. ஆர்டர் எனக்கு கரெக்டா தான் இருக்கு. ஓகே, டன் அப்படி பண்ணிடு. எல்லா சப்ஜெக்ட்லயும் இப்படி பண்ணிடு. என்ன பண்ண, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒண்ணு இது ஆன்சர் பேப்பர்ல இது எழுதிக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன்னா? இது க்ளோஸ் பண்ணு. இப்போ
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டேன்னா செக்ஷன் ஏ. ஆ ஓகே, செக்ஷன் ஏல என்ன பண்றேன்னு கேட்டேன்னா 1 2 20 1 is easy, 2 is easy, 20 is easy. ஓகே, அப்படி எழுதி ஆ வச்சுக்கிடுவேன். பென்சில் ஆல்ட் அப்புறம் எரேஸ் பண்ணிடு. செக்ஷன் 2ல எல்லாம் டாட் டாட் பண்ண வேண்டியது. செக்ஷன் 2ல நீ என்ன 21 22 is easy. ஓகே, ம் அப்புறம் செக்ஷன் 3ல செக்ஷன் சில நீ என்ன பண்றன்னு கேட்டேன்னா 28 29 நீ சொல்றேன் நான், புரியுதா? ஆ 31 34 ஈஸி. இப்படி பென்சில் ஆல்ட் எழுதி வச்சுட்டு நீ எழுதும் போது என்ன பண்ண, இந்த ரெண்டுல விட்டு இதை டிக் பண்ணி இதை முடிச்சிரு, அப்புறம் இதை முடிச்சிரு, அப்புறம் இதை முடிச்சிரு, இதை முடிச்சிரு, இதை முடிச்சிரு, இதை முடிச்சிரு, இதை முடிச்சிரு, இதை முடிச்சிரு. ஆ அப்ப என்னன்னா உனக்கு வந்து இது மார்க்ஸ் வந்துருச்சு உனக்கு. இனிமே நீ நாட் வெயிட் ஃபார் நீ பிரெயின் யூஸ் பண்ணேன்னா டைம் வேஸ்ட் ஆகுதுல. டைம் வேஸ்ட் ஆகிடும் டக்கு 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 டக்குன்னு உனக்கு. நீ எப்போ இப்போ மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. ம் மற்றெல்லாம் ஸ்லோவா பண்ணிக்கோ. அது வந்தா வருது, வரலன்னா அது எப்படி அப்படிதான் பண்ணுவ நீ. இப்போ நமக்கு மார்க்ஸ் இம்பார்ட்டண்டா இல்லையா? ஆமா மார்க்ஸ் இம்பார்ட்டன். நம்ம சீக்கிரம் டக்கு டக்குன்னு எழுதணும். எவ்வளோ 1 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ 5 மார்க்ஸ் கொஸ்டினோ சீக்கிரம் எழுதுனா மார்க் வந்துருச்சா இல்லையா நமக்கு? ஆ ஈஸியா இருக்கிறத உனக்கு மார்க் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் ஈஸியில அட்டன் பண்ணிடு. இது அப்புறம் பென்சில் வச்சு ஆனா எழுதி ஆர்டர்ல தான் அட்டெம்ப்ட் பண்ணணும்ல. ஆர்டர்லாம் கண்ணு நீ எழுதி வச்சுட்டு என்ன பண்ணு, செக்ஷன் ஏ வந்து முடிச்சிரு. செக்ஷன் ஏல ஈஸி போர்ஷன், டிஃபிகல்ட் போர்ஷன். செக்ஷன் 2 ஈஸி போர்ஷன், டிஃபிகல்ட் போர்ஷன். செக்ஷன் 3 ஈஸி போர்ஷன், டிஃபிகல்ட் போர்ஷன். இப்போ செக்ஷன் சில உனக்கு சப்போஸ் 32 இஸ் டிஃபிகல்ட் வச்சுக்கோ. இதை நீ ஃபர்ஸ்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்? டிஃபிகல்ட் நீ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போயிடும். போயிடும். நீ கிழவன் ஆயிருவ, அங்கேயே நான் உட்காந்துருப்ப. நீ என்னமோ ஆமா 32ல உட்காந்து இது கிழவன் ஆகிட்டே இருக்கேன். நான் என்ன பண்றேன்னா டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் முடிச்சிட்டேன். இது எனக்கு 5 into 3 15 மார்க்ஸ் வந்துச்சா இல்லையா? ஆ நீ என்ன பண்ற, ஒரு ஐ ஹவ் ஸ்கோர்ட் 15, யூ ஆர் ஸ்டில் ஸ்டக் அப். பென்சில் டைம் ஆயிடுச்சு என்ன சொல்லுவாங்க, ஓகே ப்ளீஸ் கோ சார், இட்ஸ் ஓவர் அப்படிம்பாங்க. ஆ என்ன புரியுதா நான் சொல்ல, புரியலையா? புரியுது. என்ன சொன்னேன்னு சொல்லு. டைம் வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் ஃபர்ஸ்டே பண்ணா, அதனால ஈஸியா எல்லாம் டக்குன்னு ஏய் முடிச்சுட்டு உன் கதைடா. மேக்கே கேஷ் ஃப்ளோ இம்மீடியட்லி. கேஷ் எவ்வளவு வருது, மார்க்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் வருது? உடனே வந்துடும். 15 மார்க்ஸ் ஆமா, சொல்றேன். கேஷ் ஃப்ளோ வரணும் நமக்கு. இன்னைக்கு என்ன 5 2 8 10 16 14 எல்லாம் மெல்லமா வர்றது வரட்டும். ம் யூ கோ செக்ஷன் வார்ட்லே போனி, புரியுதா சரி. உனக்கு? ஆர்டர்லயே போனி செக்ஷன் ஏல. அதை பட் நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். டன் 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 டன். நானா என்ன பண்ணுவேன்னா எங்களுக்கும் அப்படிதான். நான் பென்சில்ல லேசா டாட் பண்ணிக்கிடுவேன். அதை கொஸ்டின் மார்க்ல பின்ன அதுலேருந்து எழுதுனதை விட அங்க ஒரு சின்ன டாட் 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 வச்சுக்கிடுவேன். ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்லயே. எங்க ஸ்கூல்ல அலௌட் அப்பலாம். இப்போ உனக்கு அலௌட விட்டுரு. ஏன்னா இது வந்து உனக்கு தெரியும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ம் அப்புறம் அது மாதிரி பண்ணுங்க. ஐடியா நல்லா இருக்கா உனக்கு நான் சொல்றது? ஆமா இல்லைன்னா நீ டிஃபிகல்ட் இது முதல்ல அட்டென்ட் பண்ணி வச்சுக்கோ. என்ன ஆகும், கிழவனாயிரம் 1 மார்க் வராது. ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டனே, வரலையே வருத்தப்படக்கூடாது. இங்கே இம்பார்ட்டன்ட் இஸ் டு கேஷ் ஃப்ளோ, மார்க் ஃப்ளோ. எனக்கு ஒரு ஐடியா. நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் 1 2 3 பண்ணிட்டே வரேன் ஈஸியானதெல்லாம். அப்புறம் 4th எனக்கு கஷ்டம்னா கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் 6 பண்றேன். சரி நீ எப்படி பண்ற பண்ணிக்கோ. அல்டிமேட்லி இங்க பாரு, உனக்கு அங்க நான் சொல்றது இது ஐடியா. இது நான் 100% ம் பண்ணுவேன்.
நமக்கு மெயின் கான்செப்ட் என்னது சொல்லு, இதுல நீ என்ன படிச்சிருக்க சொல்லுங்க. மார்க்ஸ் டக்குன்னு வர்றது. அது எழுது. வென் எழுது. இது என்ன எழுதணும்? இதுவா ஸ்மார்ட் ட்ராயிங் எழுதி எரேஸ் பண்ணது. எரேஸ் பண்ணிட்டியா? இப்போ என்னது அப்ஜெக்டிவ் என்னது? மார்க்ஸ். ஸ்கோர் மார்க்ஸ் as quick as possible. As quick as possible. ஃபாஸ்ட் போட்டேன். ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஃபாஸ்ட். புரியுதா? அப்போ என்ன ஆகும்னா உனக்கு ஏதாவது அப்போ என்ன ஆச்சு உனக்கு? மொத்தம் 100 மார்க் தானே? 80. 80 மார்க்ல உனக்கு 40 மார்க் வந்துச்சு 10 நிமிஷத்துலயே. இல்ல நீ ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க, ஐயோ இது வந்து நமக்கு வந்து இது வருமா வராதான்னா பண்ணா என்னன்னா அதே ஹாஃப் அன் ஹவர்ல 40 மினிட்ஸ் பண்ண இந்த ஹாஃப் அன் ஹவர் உடனே பண்ண முடியல. வந்தாலும் as quick as possible. மார்க் ஃப்ளோ குவாட்ரண்ட். என்ன குவாட்ரண்ட் இது? மார்க் ஃப்ளோ குவாட்ரண்ட். அவ்வளவுதான். மார்க் கொண்டு அடி கீழே போடு. வந்துச்சா தூக்கி போடு கீழே. வந்து கீழே போடு. கீழே பெரிய பேஸ்கெட் வச்சுக்கோ. 10 மார்க் வந்துருச்சு. 20, 22, 35, 40 முடிஞ்சிருச்சு. குசு விழுதுக்குள்ள 50 மார்க் வந்துருச்சு உனக்கு. குசு விழுது கூட டைம் இல்லை, 50 மார்க் வந்துருச்சு. இன்னொரு சிட்டு உட்காந்துருக்கான், இது நல்ல மார்க்கு 10 மார்க்கியா, இது ஒன்று பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஐடியா வந்துட்டாங்க, ஏதோ ஞாபகம் இது எழுதுனா ஞாபகம் வரும். அவ்வளோதான். கீழே எல்லாம் போகுது, டாய்லெட் போயிட்டே இருக்கான், வயசாயிடுச்சு, அங்கேயே உட்காந்துருக்கான். as quick as possible, as fast as possible. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ எப்பவுமே மார்க் வச்சுக்கோ. சொல்லி இது பண்ண போறேன் வச்சுக்கோ. கேட்டா கூட சார் ஐ எம் பிளானிங் லைக் திஸ் சொல்லு. ஆன்சர் வரக்கூடாது. அதே மாதிரி இவங்க டீச்சர்கிட்ட கேளு, சார் நான் என்ன செக்ஷன் ஏல வந்து கொஞ்சம் எழுதிட்டு, செக்ஷன் பில கொஞ்சம் எழுதிட்டு, செக்ஷன் சி எழுது, அதுக்கப்புறம் பின்ன செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படி எழுதலாம்லன்னு கேட்டுப்பாரு. எழுதக்கூடாதுன்னு கிளியரா சொல்லிட்டாங்கப்பா, கேட்டு பாரு அவங்க டீச்சர்கிட்ட. இப்ப நீ அவங்களுக்கு என்ன, அவங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவங்க கரெக்ஷன் சொல்லுவாங்க, அவங்க ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு. இப்போ செக்ஷன் 1 ஈஸி எழுதிடுற, செக்ஷன் பி ஈஸி எழுதிடுற, செக்ஷன் சி பின்ன செக்ஷன் ஏ செக்ஷன் பி தட் இஸ் நாட் மோர் டிஃபிகல்ட் when you are doing it. இப்படியா? ஏன்னா அது சிபிஎஸ்சில இருந்து டைரக்டா வந்திருக்கு, அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. எனக்கு தெரியாதுடா கண்ணு. டைம் இருந்து அவர் பேசினாரு, மூடு இருந்ததுன்னா இப்ப தப்பு பாரு. நம்ம கேட்கறதுனால வயசு குறைக்கிறதுனால அடிக்க மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் டைம் இல்லை மூடு இருந்து சொன்னாங்கன்னா பண்ண, இல்லைன்னா விட்டுரு. ஓ என்னன்னு கேட்டேன்னா அவங்க எதுக்கு சொல்லாங்க கேட்டா, அவங்க ஈஸியா செக்ஷன் ஏ மார்க் முடிஞ்சது 10 மார்க், செக்ஷன் பி அப்படி போறதுக்கு அவங்க நீ கரெக்ஷன் ஆங்கிள் நான் கரெக்ட் பண்ணதுனால சொல்றேன் நான். ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இது இப்போ என்ன ஆகுதுன்னா செக்ஷன் ஏ 7 மார்க்ஸ், செக்ஷன் பி பின்ன செக்ஷன் ஏ 7 மார்க்ஸ் அவங்க போடுவாங்க, செக்ஷன் ஏ பை 7 பின்ன செக்ஷன் ஏ பை 13 அப்படி போட்டுக்கிடுவாங்க, ஆட் பண்ணிக்கிடுவாங்க அவங்க. நான் ஹோம் மெத்தட்லேயே போ, நீங்க எனக்கு வேண்டி சேஞ்சே பண்ணாத, ஐடியா யூஸ் ஆச்சுன்னா பண்ணீங்களா விட்டுரு. இல்ல யூஸ் ஆகுது, நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணுவேன். அது பண்ணிக்கோ, ஓகேவா? ரைட், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நாளைக்கு முடிச்சுட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் சொன்னேன், நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன ஃபார்முலா சொல்லு. எழுது கீழே எழுதணும். ப்ரீ டாக், எல்லா கணக்கு குடுக்கும்பா ஓடிடுவேன் நீ, அவ்வளவுதான். ப்ரீ டாக், அப்புறம் சென்டர் டாக். ஓகே, ப்ரீ டாக், போஸ்ட் டாக். போஸ்ட் டாக், போஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீ டாக்ல என்ன சொல்லுவேன்? இன்ட்ரோடக்ஷன். எதை பற்றி பேச போறேன், வாட் ஐ அம் கோயிங் டு டாக் அபௌட் இட். டாக் வந்து ஜாஸ்தியா இருக்கும், இல்ல ஹெட், பாடி, லெக்.
பாடி ஜாஸ்தியா இருக்கணும் கண்டென்ட். ஓகே ஓகே. போஸ்ட் டாக்ல என்ன பண்ணுவேன்? சம்மரி. நிறைய 4-5 பேராகிராஃப் பேசியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் சம்மரி. சார் ஐ டாக்ட் அபவுட் 4 பாயிண்ட்ஸ் ஒன்லி. ஓகே, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லு நீ, நான் பண்ற பேசுறேன். ஏதோ சின்ன சப்ஜெக்ட் சொல்லு. ஓகே, லேப்டாப். ஹவு லேப்டாப் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ எப்போதுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசணும். ஓகே, தட் பிகம் ஈஸி. லேப்டாப் இஸ் யூஸ்ஃபுல் சொல்லலாமா? Sir, I am going to talk about the 2 ways, smart ways of using a laptop. முடிஞ்சது. என்ன பேச போகுது? ப்ரீ டாக் முடிஞ்சு போச்சு. I am going to talk on 2 ways of effectively using the laptop. Number 1. Number 1, easiest thing is, first you do all the as quick as possible the work on your mobile. On the way. Number 2, what you have to do when you come, you see that whatever the another system, whatever the software, the drawing board is there. Drawing board is connected to laptop as well as mobile. So what happens when I write on mobile, I'm automatically writing in the laptop. So what happens? Mobile is laptop is an extension of the mobile. So whatever I have written there, suppose 3 paragraphs I have written, already is appearing. I need not worry about it. Similarly, whatever I am writing, it's appearing on my mobile. So what I am doing, second is, by doing this, I am avoiding duplicate work. This is a smart way I do. I do 2 ways. One is I use mobile and a laptop, number 1. And second thing is I avoid duplication. This is one best method which has worked for me for the last 5 years. And thank you very much for hearing. Thanks a lot. What I am going to talk it. என்ன டாக்கோ சொல்லிட்டேன். 2 ways சொன்னா அதுதான் ப்ரீ டாக். 2 மெத்தட்ஸ் சொன்னல அது ப்ரீ டாக். அதுக்கப்புறமா நீ வந்து கண்டென்ட் அந்த 2 மெத்தட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னதான் கண்டென்ட். நமக்கு லேப்டாப்ல போட்டேன், மொபைல்ல லேப்டாப் பண்ணேன். அது வந்து கதை. தேங்க்ஸ். சம்மரி 2 பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, இப்போ நீ 2 சொல்லு. How to prepare for exam, 2 points. Pre-talk, post-talk. First, pre-talk வந்து, hi everyone, I'm going to talk about how to prepare for exam. எப்பவுமே 2 பாயிண்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய ஓடிடுவாங்க. I'm going to talk only 2 points, 3 points only, 4 points only. அது ஞாபகம் வச்சுக்கோ. I'm going to talk about 2 points on how to study for your exam. Okay. அப்புறம் first point வந்து எப்படி சொல்ல, first you need to complete the portions on your own first. Okay. And then you have to do revision before your exams by seeing the previous year questions. Okay. It will help you by understanding what type of questions will come in your exam. Right. Next. You can use these 2 methods of studying once and revising with old papers to study quickly. Okay. So summary. அதுதான் summary. இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி சீக்கிரம் படிச்சுக்கலாம்ட்டு. அப்படி சொல்ற சம்மரி அது உள்ள போயிடுச்சு. எனக்கு சம்மரி தெரியலையே. So friends, I talked about the 3 points. What is the point number 1? You have to study the portions on your own first. Study on your own. ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வேர்டு கதையும் சொல்லக்கூடாது. பேராகிராஃப் கண்ட 1 வேர்ட் சொல்லணும். லேப்டாப் ஒரு சம்மரி வந்து 1 or 2 வேர்டு, அப்பதான் மைண்டுக்குள்ள போகும். நான் என்னோட சம்மரி, லேப்டாப் ரைட்டிங் அண்ட் மொபைல் ரைட்டிங்.
laptop writing. I talked about laptop writing. I talked mobile writing. I also told how these are 3 points. Laptop writing, mobile writing, and the 3 points நீ repeat பண்ணலாம். அப்பதான் மைண்டுக்குள்ள போகும். அப்போ learn on your own, revise with old questions. அவ்வளவுதான். Then the summary very very important. Starting point, summary point very very important. இதை நீ ஸ்டார்டிங்லயே சொல்லணும். I'm going to talk about 3 points. என்ன சொல்லு 3 பாயிண்ட் அந்த பாயிண்ட் நேம் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பின்ன சம்மரி பண்ணு. I'm going to talk about 3 points on how to study quickly. அப்படி சொல்லிட்டு அப்புறம் first point, you have to study the portions on your own and then revise by seeing old questions. On your own revise questions. அப்புறம் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸா? ஓகே. அதுக்கப்புறமா so I talked about 2 methods, that is 2 steps. நான் என்ன சொல்றேன்னா இதை நம்ம ரிதமிக்கா போடலாம். ரிதம் தெரியுமா? There are 2 methods of reading. Own reading, revised reading. Own reading and revised reading. On own reading, you have to prepare on your own. On revised reading, review a number of times. I talked on 2 reading. What is the reading? Please tell me. Own reading and விட்டு நான் பேச மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க ரிவைஸ் ரீடிங் சொல்லிட்டு. Own reading and let me tell whether you how much intelligent you are. Let me tell you are more smart. Own reading and what reading? Revising. அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு இவ்வளவு மைண்டுக்குள்ள போயிடுச்சு அவனுக்கு. அந்த ரிதம் கொண்டு வரணும். அந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு ரிதம் கொண்டு வரணும். ஓகே, இப்போ ப்ரீ டாக் போஸ்ட் டாக் முடிஞ்சிச்சு அவனுக்கு பிடிச்சா இல்லையா? இதே மாதிரி நீ சின்ன ப்ரிப்பேர் எனக்கு அடுத்த வாட்டி நீ வரும்போது எனக்கு ஒரு 3 டாபிக் பேசு எனக்கு. Maybe after 1 month. No problem. 17th எக்ஸாம் உனக்கு? ஓகே. எது இருந்தா நீ கால் பண்ண எனக்கு. ஓகேமா? வேற என்ன டவுட்? என்ன what did you learn today? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படி செட் பண்ணாட்டு அந்த டேபிள்ல எழுதணும். ஓகே. அதை எழுதிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஈஸி क्वेश्चंसலாம் நோட் பண்ணிட்டு அதை முடிச்சிட்டு அப்புறம் கஷ்டமான क्वेश्चंस பண்ணனும். ஓகே. அப்புறம் ப்ரீ டாக் போஸ்ட் டாக் எப்படி பண்ணனும்? போஸ்ட் டாக் or public speaking. Summary is you have learned about how to prepare and prioritize for your examination tests and examination, how to write an examination. Second is speaking formula. What is speaking formula? Public speaking na thaniya. Idu public speaking. Enna speaking idu? Public speaking. It is not a one-to-one. Public speaking formula. That means one person talking to many people. Public. I'm talking public speaking formula. Another public speaking formula, simple formula. Pre-talk, talk, post-talk. எது பெருசு? ப்ரீ-டாக் பெருசா, டாக் பெருசா? டாக் தான். அது எப்பவுமே இந்த நம்பர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதை நம்பர் ரிப்பீட் ஸ்டார்டிங்ல ரிப்பீட் பண்ணணும், நடுவில் ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் மைண்டுக்குள்ள போயிடும். பெஸ்ட் அவார்டு எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா நீ அவன் படிச்சுட்டான், அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல அவனுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல. ப்ரீ ரீடிங் அண்ட் அப்படி சொன்னா அந்த ஆடியன்ஸ் சொல்லுவான், இன்னொருத்தர் சொல்ல மாட்டான். உன்னை விட இன்னொரு ஸ்பீக்கர் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டான் வச்சுக்கோ, என்ன மறந்தப்பா ஏதோ சொன்னாருப்பா, அவரு சுந்தரம் வந்தார் சொன்னாரு. நீ என்ன பண்ண? யூ ஆர் மேக்கிங் த ஆடியன்ஸ் டு டாக் ஃபார் இட்செல்ஃப். ஸோ 2 பேர்ல யாரு ஜாஸ்தி மார்க் வரும்? உனக்கு தான் ஜாஸ்தி மார்க். வின்னர் அவார்டு வரணுமா இல்லையா? வின்னர் அவார்டு யாருக்கு வரும்? யார் நல்லா பேசணும், யார் நல்லா பேசணும், நீ என்ன பேச வச்ச, அதனால ஒன்று. ஓகேவா? நான் ஒன்று பண்றேன், இதை ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அந்த யூடியூப் லிங்க் அனுப்புறேன், நீ பார்த்துக்கோ. சரி. ஓகேவா? ஆல்ரெடி கெட்டிங் ரெக்கார்டட், டவுன்லோட் ஆனோன்னு நான் அனுப்புறேன். இது இருந்தா கால் பண்ணி சொல்லு எனக்கு. ஓகேவா? எனிதிங் எல்ஸ்? அப்பா சாப்பிட்டாங்களா? வீட்டில் இருக்காங்களா? அப்பா போயிட்டாங்களா ஆஃபீஸ்க்கு? இன்னைக்கு சாட்டர்டே, அப்பா வீட்டில் தான். ஓகே ஓகே ரைட்டுப்பா, வைக்கலாம். ரைட், பாய். Bye. Any other questions you are having?
இல்ல ஓகே ரைட். Right.